வணக்கம். இது நம் கதைகள். ஒரு மருமகள் தன் மாமியாரிடம் தன் குடும்பத்தை பார்க்க அனுமதிக்கவில்லை என்று சண்டையிடுகிறார். அவளுக்கு மாமியார் ஒரு நூதனமான தண்டனையை கொடுத்து குடும்ப பொறுப்பு என்ன என்பதை புரிய வைப்பதுதான் கதை. வாங்க கதைக்குள்ள போகலாம். ஜனனி கோபமாக இருந்தாள். அவளுடைய முகத்தில் ஒரு பெரிய மேகம் சூழ்ந்திருந்தது. அவளுக்கு தன் சொந்தக்காரர்களை பார்க்க செல்ல வேண்டும். அத்தை, நான் எப்பொழுது என் அம்மா வீட்டிற்கு போவது? எல்லோரும் என்னை பார்க்க காத்திருக்கிறார்கள் என்று அவள் மாமியார் வித்யாவிடம் கேட்டாள். வித்யா அத்தை சிரித்தார். நம் வீட்டில் யார் உனக்கு இல்லை? சொந்தக்காரர்கள் என்றால் யார்? அவர்களும் நம்மை பார்க்க வந்தால் என்ன என்று கேட்டார். ஜனனிக்கு அது ஒரு நல்ல யோசனையாக தோன்றவில்லை. அவர்கள் வரமாட்டார்கள் அத்தை, எல்லோருக்கும் வேலை இருக்கும் என்றாள். வித்யா அத்தை ஒரு ரகசிய புன்னகையுடன், அப்படியானால் அனைவரும் இங்கே வரவழைக்கலாம் என்றார். உடனே கணவர் கார்த்திக்கிடம் சொல்லி ஜனனி பெரிய குடும்பத்தில் உள்ள அனைவரையும் விருந்துக்கு அழைத்தார். மாமாக்கள், அத்தைகள், சித்திகள், பெரியப்பாக்கள், அவர்களின் குழந்தைகள் என எல்லோரும் அழைக்கப்பட்டார்கள். 2 நாட்களுக்கு பிறகு வீடு திருவிழா போல் ஆனது. ஜனனியின் குடும்பத்தினர் அனைவரும் வந்துவிட்டனர். சமையலறை நிறைய இனிப்பு பலகாரங்கள். வீடே சத்தம் நிறைந்திருந்தது. ஜனனி மிகவும் மகிழ்ச்சியுடன் எல்லோரையும் வரவேற்றாள். சொந்தங்கள் வந்து 2 நாட்கள் கழித்து, வித்யா அத்தை, கார்த்திக், நம் இருவரும் நீண்ட நாட்களாக திட்டமிட்ட ஆன்மீக பயணத்திற்கு இப்போது புறப்படலாம் என்றார். கார்த்திக் குழப்பத்துடன் ஜனனியை பார்த்தார். ஆனால் மாமியாரின் திட்டத்தை ஏற்றுக்கொண்டார். வித்யா அத்தை கார்த்திக்கும் விடைபெற்றனர். இப்பொழுது வீட்டின் சமையல், சுத்தம், எல்லா சொந்தங்களின் தேவைகளையும் கவனித்து கொள்ளும் பொறுப்பு ஜனனிக்கு மட்டும்தான் இருந்தது. அடுத்த நாள் மாமா ஒருவர், ஜனனி, எனக்கு அவசரமான தொழில் வேலை இருக்கிறது, நான் இன்றே கிளம்பியாக வேண்டும் என்றார். அவருடைய மனைவி, நாங்களும் வர வேண்டும் என்றார். அதற்கு அடுத்த நாள் மற்ற சொந்தங்களும் ஒவ்வொருவராக கிளம்ப ஆரம்பித்தார்கள். அத்தை மகளுக்கு தேர்வு இருக்கிறது, அவருக்கு திடீர் மருத்துவ பணி, இங்கே பண்ணை வேலைகள் காத்திருக்கின்றன என்று பல காரணங்கள். 5 நாட்களில் வீடு மீண்டும் அமைதியானது. 1 வாரம் கழித்து வித்யா அத்தையும் கார்த்திக்கும் புத்துணர்ச்சியுடன் திரும்பி வந்தனர். வீட்டை கண்டு அவர்களுக்கு ஆச்சரியம் இல்லை. வித்யா அத்தை ஜனனியிடம் அன்புடன் அமர்ந்து பேச ஆரம்பித்தார். ஜனனி, நீ என் வீட்டில் இருந்து போக முடியாமல் இருக்கவில்லை. நீதான் இங்கே பொறுப்புடன் இருக்கிறாய். உன்னுடைய சொந்தக்காரர்கள் அனைவருமே உன்னை போலத்தான். அவர்களுக்கும் வீட்டிலும் வேலையிலும் முக்கிய பொறுப்புகள் இருக்கின்றன. அதனால்தான் யாராலும் சும்மா இருக்க முடியாது. குடும்ப பிணைப்பு என்பது சந்தோஷமான சந்திப்புகளில் மட்டும் இல்லை, ஒருவருக்கொருவர் பொறுப்புகளை புரிந்து கொள்வதில்தான் இருக்கிறது என்றார் வித்யா. ஜனனி தனது தவறை உணர்ந்து மாமியாரை கட்டி பிடித்தாள். மாமியார் கையாண்ட இந்த நூதன முறை நியாயமானதா? உங்கள் பார்வையில் குடும்ப பொறுப்புகளை கவனிப்பது முக்கியமா அல்லது உறவினர்களை தேடி செல்வது அவசியமா? உங்கள் கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம் அடுத்த நம் கதைகளோடு.